ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இணை எழுத்துக்கள்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இணை எழுத்துக்கள்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய பேசிக்கான மெய் எழுத்துக்கள், அதாவது வல்லின, மெல்லின, இடையின எழுத்துக்கள்னு பிரியக்கூடிய அந்த எழுத்துக்களை பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் பிகினர் அப்படின்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இணை எழுத்துக்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னு ஏன் வகையாகியிருக்கு அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா சில மெய் எழுத்துக்களை நம்ம கொஞ்சம் ஹார்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அதோட ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக அமையும். அதுதான் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேவா? அடுத்ததாக மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் மேன்மையான எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இன், இம், இன். ஓகேவா? இதெல்லாமே ரொம்ப சாஃப்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் மாதிரியும் இல்லாமல் மெல்லின எழுத்துக்கள் மாதிரியும் இல்லாமல் நடுவில் இருக்கும். ஓகே, இடையில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் இடையின எழுத்துக்கள். இ, இர், இல், இவ், இல், இல். ஓகேவா? இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த புள்ளியோடு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனாலேயே வல்லின எழுத்துக்களை மேக்ஸிமம் புள்ளி இல்லாமல் கசட, தபர, மெல்லின எழுத்துக்களை புள்ளி இல்லாமல் என்னென்ன நம்மன, இடையின எழுத்துக்களை புள்ளி இல்லாமல் எரள வளலன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? திரும்பியும் சொல்கிறேன். வல்லின எழுத்துக்களை கசட, தபர, மெல்லின எழுத்துக்களை என்னென்ன நம்மன, இடையின எழுத்துக்களை எரள வளலை அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக். இதை ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்றதும் இருக்குது. ஓகே, வல்லின எழுத்துக்களை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால நம்மளோட இதயத்துலேருந்து சொல்கிறோம். ஸோ வல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் என்னென்னா மார்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதை நம்ம ஈஸியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தா மூக்குடைய நுனியிலேருந்து வருது. ஓகேவா? ஸோ மெல்லின எழுத்துக்கள் மூக்கின் நுனி, வல்லின எழுத்துக்கள் மார்பு. இப்போது இது ரெண்டுத்துக்குமே நடுவில் தான் இடையின எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இடையின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அது கழுத்தில் இருந்து பிறக்குது. ஓகேவா? ஸோ வல்லின எழுத்துக்கள் மார்பில் இருந்து பிறக்குது, இடையின எழுத்துக்கள் கழுத்தில் இருந்து பிறக்குது, மெல்லின எழுத்துக்கள் மூக்கின் நுனியிலிருந்து பிறக்குது. ஓகேவா? இப்போது இன்னொன்று உயிரெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய அ, ஆ, இ, அதெல்லாமே எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்தா அதுவுமே கழுத்தில் இருந்து தான் பிறக்குது. ஓகேவா? உயிரெழுத்துக்கள் அப்புறமா இடையின எழுத்துக்கள் இது ரெண்டுமே கழுத்தில் இருந்து பிறக்குது. வல்லின எழுத்துக்கள் மார்பில் இருந்து பிறக்குது, மெல்லின எழுத்துக்கள் மூக்கு நுனியிலிருந்து பிறக்குது. அக்கு எங்கேருந்து பிறக்குது, அதாவது ஆயுதம், முப்பார் புள்ளி, முப்புள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறக்குது. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இணை எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இணை எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இணை எழுத்துக்கள்னால் ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, அடுத்து இடையின எழுத்துன்னு இந்த மாதிரி 3 பிரிவாக பிரிஞ்சிருக்கிற இந்த மெய் எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்து இனமாக இருக்குது, எந்தெந்த எழுத்து தனக்குள்ளேயே மாறி ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் தான் ஒரு பேர். ஓகேவா? இந்த வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் ஒரு பேருன்னு சொல்லிட்டேன். எது கூட சேரும்னு சொல்கிறேன். அதுக்கு இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இடமாகிய வல்லின எழுத்து வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெல்லின எழுத்து, அதுக்கப்புறமா அதோட இனமாகிய வல்லின எழுத்து வரும். ஓகேவா? எந்தெந்த எழுத்துன்னு பார்த்தா வல்லின எழுத்து க, ச, ட, த, ப, ர. ஓகேவா? அதோட மெல்லின எழுத்து ந, நை, ந, ந, ம, ந. ஓகேவா? காக்குனா, சாக்குனா, டாக்குனா, தா, ந, ப, ம, ர, ந. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கு மெல்லின எழுத்து, அதோட இனமாகிய இக்கு, அதாவது வல்லின எழுத்தில் வர கசட, தபர அந்த கா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிங்கம். இங்கு மெல்லின எழுத்து, அதோடைய இனமான இக்கு, இக்கு காவா மாதிரி புணர்ந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் தங்கை. இங் மெல்லின எழுத்து, அதோட இனமாகிய இக்கு, இக்கு காக்காக்கி வரிசையில் வர கையாக புணர்ந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பண்டம், இன் மெல்லின எழுத்து, அதை தொடர்ந்து அதோட இனமாகிய வல்லின எழுத்து டா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன எழுத்துக்கள் வரும். சரி, இப்போ இந்த ரெண்டும் ஓகே. அடுத்தது வந்து இன எழுத்துக்களில் இடையின எழுத்தும் உயிரெழுத்தும் எப்படி வரும்னு பார்க்கலாம். இடையின எழுத்தும் சரி உயிரெழுத்தும் சரி ரெண்டுத்துக்குமே இணை எழுத்துக்கள் அப்படின்னு வெளியே இருந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ இடையின எழுத்துக்கள் வந்து எப்படின்னா தனக்குள்ளேயே தான் மாறும். இடையின எழுத்துக்கள்னால் இங்கே இருக்குது பாருங்கள், எரல வளல. ஓகேவா? இந்த எரல வளல தனக்குள்ளேயே தான் மாறுமே தட வேறு ஒரு எழுத்து வந்து மற்ற இந்த வல்லின அல்லது மெல்லின எழுத்துக்கள்லேருந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். இடையின எழுத்துக்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கொய்யா இ, அதோட இனமாகிய யா. பார்த்திங்களா? இடையின எழுத்துக்கள் அந்த செட்டுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி தொல்லை இல், அதோட இனமாகிய லை. அப்புறம் பள்ளம் இல், அதோட இனமான லா. இப்படி தான் வந்து இடையின எழுத்துக்கள் வரும். ஓகேவா? அடுத்து உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்லேயும் வந்து குறில் நெடில் அப்படின்ற விஷயம் வைத்து தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் உயிரெழுத்து வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து குறில் எழுத்துக்களும் இருக்குது, அடுத்து நெடில் எழுத்துக்களும் இருக்குது. ஓகேவா? இங்கே மேக்ஸிமம் வந்து நெடில் எழுத்தை தொடர்ந்து அதோட இனமாகிய உயிர் குறில் எழுத்து தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? குறிலாக்கு நெடிலா இன எழுத்து, குறில் ஈக்கு நெடில் ஈ வந்து இன எழுத்து, குறில் ஊக்கு நெடில் ஊ வந்து இன எழுத்து, ஐக்கு வந்து குறில் ஈ வந்து இன எழுத்து. ஓகேவா? ஆக்சுவலாக ஐயும் அவ்வும் வந்து நெடில் எழுத்துக்கள். ஓகே, நிறைய பேர் இது நெடிலாம் இல்லை குறிலாம் தெரியாமல் இருப்பாங்க. ஐயும் அவ்வும் வந்து நெடில் எழுத்துக்கள். இதோட இனம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஐக்கு வந்து இ, அவ்வுக்கு வந்து ஊ. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஒரே நிமிஷம். தாலி தா, அதுக்கப்புறம் லீ வந்து இல் கூட்டல் நெடில் ஈயா புணர்ந்திருக்கு. ஓகேவா? நெடிலை தொடர்ந்து தானே எப்பவுமே குறில் வரும். ஸோ அதோட இனமான குறில் ஈ வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஓதல், இங்கேயும் வந்து நெடிலை தொடர்ந்து அதோடைய குறில் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு ரீகேப் பார்ப்போம். மெல்லின எழுத்துக்கு எப்போவுமே அதோட பேர் வந்து வல்லின எழுத்து. அதே மாதிரி இடையின எழுத்துக்குன்னு பார்த்தா வெளியே இருந்து இல்லை, அதுக்குள்ளேயே தான் வந்து எல்லா பேரும் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உயிரெழுத்துக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நெடில், அதை தொடர்ந்து குறில் வரும். ஓகேவா? இப்போது ஆயுதம்னு பார்க்கும்போது அதுக்கு இணை எழுத்துன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இணை எழுத்துக்கள். இதில் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். நம்ம ஒன்ஸ் வந்து நல்லா லிசன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு அது மறக்கவே மறக்காது. இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பண்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பண்டம் மெல்லின எழுத்து, அதை தொடர்ந்து வல்லின எழுத்து வருது. அடுத்து தூவும், இங்கே இத்து கூட்டல் ஊ நெடில் எழுத்து வருதா? நெடில் எழுத்தை தொடர்ந்து அதை இனமாகிய குறில் வருது. அடுத்து அஞ்சாதே, இஞ்சு மெல்லின எழுத்து, அதை தொடர்ந்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்ஸில் கொடுக்குற கொஷினும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருவாங்க, அது எந்த மாதிரியான இன எழுத்துன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எக்ஸாமில் அப்பியர் ஆகும்போது நம்ம தனியாக வந்து ரிவிஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணாலும் அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற சில வார்த்தைகளை வந்து நம்ம திரும்பியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோலேயே வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.